So exercise 1.1ல question number 8th sum பார்க்க போறோம். So 8th sum பாத்தீங்கன்னா statement problem. இந்த statement first என்ன பண்ண நம்ம வந்து ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணாதான் சம் செய்ய முடியும். சரியா? என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. An amount of 5000 rupees is to be deposited in the three different pond bearing 6%, 7%, 8% per year respectively. அதாவது என்ன பண்றாங்கன்னா ஒரு அமௌண்ட் என்ன பண்றாங்க டெபாசிட் பண்றாங்க. அதனுடைய டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு இருக்குது 5000 rupees இருக்குது. இது எத்தனை பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஸோ 3 பேர் என்ன பண்றாங்க சேர்ந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. சரியா? அது ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு நமக்கு வந்து அமௌண்ட் இன்கம் கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து 6% இன்கம், செகண்ட் பர்சன் வந்து 7% இன்கம், ஸோ மூணாவது பர்சன் வந்து 8% இன்கம் என்ன பண்றாங்க வந்து கொடுக்குறோம். அப்படி கொடுக்க சொல்ல இந்த டோட்டல் அமௌண்ட் இன்கம் இஸ் 358. அப்ப அந்த 3 பேருக்கும் இயர் வைஸா இவ்வளவு அமௌண்ட் உனக்கு என்ன பண்றோம் நம்ம வந்து இன்கம் தரும் அப்படின்னா எவ்வளவு ரூபா காலி ஆகுதுன்னா 358 ரூபா என்ன நமக்கு வந்து காலி ஆயிருது. அப்படி காலியாக சொல்ல if the income from the first two investment is 70 rupees more than the income from the third part. அப்படி third part அந்த 3% அர்த்தம். அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா இந்த இன்கம் கொடுக்குறோமே இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னா இஸ்னா ஈக்குவல் அர்த்தம். எப்படி இருக்குதுன்னா 70 ரூபா கூட இந்த 3% இருக்காங்க இல்லையா 3% அவங்களுடைய இன்கம் சேர்த்து கொடுத்தா இந்த 2% நம்ம இன்கம் வருது அப்படின்னு பண்ற அந்த சம்ல சொல்றான். அப்படின்னா find the amount of investment in each bond by the rank method. அப்ப ஒவ்வொரு ஆளும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு क्वेश्चन கேட்கும். சரியா இல்லையா? ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான். இங்க டோட்டலா 3% இருக்காங்களா இல்லையா, அப்ப எப்படி நம்ம எழுத போறோம் அப்படின்னு பார்த்தா நல்லா கவனிச்சு பாரு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பர்சன், இது வந்து செகண்ட் பர்சன், இது வந்து தேர்ட் பர்சன் வச்சுக்கலாம். மொத்தம் 3%. அவங்க எவ்வளவு டெபாசிட் பண்றாங்க டெபாசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து எவ்வளவு ரூபாய் டெபாசிட் பண்றாங்கன்னா X டெபாசிட் பண்றாரு. செகண்ட் பர்சன் பாத்தீங்கன்னா Y அமௌண்ட் டெபாசிட் பண்றாரு. மூணாவது பர்சன் பாத்தீங்கன்னா Z அமௌண்ட் டெபாசிட் பண்றாரு. இந்த 3 அமௌண்டையும் மொத்தமா கூட்டினா டோட்டலா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குதுன்னா ஸோ 5000 ரூபாய் எனக்கு இது மொத்தமா கிடைக்குது. இது என்ன பண்ணிட்டோம், ஒரு பிசினஸ்க்காண்டி என்ன பண்ணிட்டோம் அப்ளை பண்ணா லாபம் வருது. லாபம் வந்தாதான் என்ன பண்ணி நம்மளால வந்து அவனுக்கு வந்து ஷேர் கொடுக்க முடியும். அப்படிதானே நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்க முடியாது. அப்படிதானே இப்போ அவனுக்கு எவ்வளவு அமௌண்ட் இன்கம் கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா இன்கம் கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து 6% என்ன பண்றோம் நான் என்ன பண்ற இன்கம் கொடுக்குறேன். செகண்ட் பர்சனுக்கு வந்து 7% என்ன பண்ற இன்கம் கொடுக்குறேன். மூணாவது பர்சன் வந்து 8% என்ன பண்ற வந்து இன்கம் கொடுக்குறேன். இப்படி 3 பர்சனுக்கு என்ன பண்றோம் டோட்டலா வந்து இந்த இன்கம் கொடுத்தா எனக்கு எவ்வளவு ரூபாய் எனக்கு அமௌண்ட் காலி ஆகுதுன்னா 358 rupees என்ன நமக்கு என்கிட்ட மொத்தமா செலவாயிடுச்சு. அந்த டோட்டலா உள்ள என்னது ஏர்னிங்ஸ் இருந்து செலவாயிடுச்சு. சரியா இல்லையா? இந்த ரெண்டையும் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஈக்குவேஷன் உருவாக்குமா. ஃபர்ஸ்ட் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த 3%மே இவ்வளவு அமௌண்ட் போட்டா நமக்கு எவ்வளவு வருது 5000 வருதா இல்லையா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus y plus z is equal to answer 5000. இது ஈக்குவேஷன் 1 வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய என்னது இன்கம். ஓகேவா இல்லையா? அப்ப இன்கம் என்னது ப்ராஃபிட் கொடுக்குறோம். அப்படிதானே ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து 6%, அவளை எவ்வளவு ரூபா போட்டுறோம் X ரூபா, அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். சரியா இல்லையா? அப்ப இந்த இடத்துல 6% of X பிளஸ் சோ செகண்ட் பர்சன் எவ்வளவு போட்டிருக்காரு Y அமௌண்ட் போட்டிருக்காரு 7% of Y பிளஸ் சோ மூணாவது பர்சன் வந்து Z அமௌண்ட் போட்டிருக்காரு 8% of Z is equal to இந்த 3 பேருக்கு என்ன பண்ணி அமௌண்ட் ஷேர் பண்ணியாச்சு. ஷேர் பண்ண எனக்கு எவ்வளவு ரூபாய் காலி ஆகுது 358 rupees காலி ஆகுது. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இந்த பெர்சன்டேஜ்னா ரிமூவ் பண்ணாதான் அடுத்து போக முடியும். பெர்சன்டேஜ் எப்படி ரிமூவ் பண்ண அப்படின்னா 6%னா 6/100. சோ ஹாஃப்னா இன்ட்டு சோ பக்கத்துல எக்ஸ்ன்னு போட்டுங்க பிளஸ் 7%னா 7/100. சோ ஹாஃப்னா இன்ட்டு இங்க பக்கத்துல ஒய்னா ஒய் போட்டுங்க பிளஸ் சோ 8%னா 8/100. சோ ஹாஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு z இருக்கனால பக்கத்துல z போட்டுங்க ஈக்குவல் டு 358 அர்த்தம். சோ எல்லா இதுலயும் 100 இருக்கிறதுனால எல்லா இதையும் 100 ஆல் மல்டிப்ளை பண்ணிரு. அப்ப 100 ஆல் மல்டிப்ளை எல்லா இதுலயும் 100 கேன்சல் ஆயிருமா. இங்க மொத்தம் எக்ஸ்ட்ரா 2 மல்டிப்ளை பண்ணிக்கோமாப்பா. அப்போ மல்டிப்ளை பை
100. அப்போ எல்லா இதையும் 100 மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 6x, செகண்ட் ஈக்குவேஷன் 7y பிளஸ் தேர்ட் ஈக்குவேஷன் 8z இஸ் ஈக்குவல் டு இது 100 மல்டிப்ளை பண்ணா ஸோ 35800 வரும். இது நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 பா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் புரிஞ்சிச்சாப்பா? ஓகேவா? இப்போ மூணாவது ஈக்குவேஷன் போமா? ஸோ மூணாவது ஈக்குவேஷனுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ரீட் பண்ணணும். என்ன சொல்றாங்க பாருங்க, இன்கம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டூ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டூ இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்த இடத்துல நமக்கு எக்ஸுக்கு வந்து 6%, ஒய்க்கு வந்து 7% கொடுக்கும் அப்படிதானே. அப்போ இந்த ரெண்டு இன்கமே கூட்டினா வரக்கூடிய ஆன்சர். அப்போ எப்படி எழுத போறோம்? 6% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 7% ஆஃப் ஒய். ஒய் இஸ்னா ஈக்குவல்னு அர்த்தம். இஸ்னானது ஈக்குவல் டு 70. 70னா 70 போட்டுக்கங்க. மோர் தென், ஸோ மோர் தென் அப்படின்னா பிளஸ்ன்னு அர்த்தம். மோர் தென் நம்ம அர்த்தம் பிளஸ் என்னது? இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட். ஸோ தேர்ட் பாண்ட் என்ன இருக்குதுன்னா 8% இசட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 8% ஆஃப் இசட்னு போடணும், மறந்துடக்கூடாது. சரியா? இப்போ என்ன பண்றேன், இந்த 8 வந்து லெஃப்ட்ல கொடுத்தா நமக்கு மைனஸா போயிருமாப்பா. அப்போ நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்க. 6% ஆஃப் x plus 7% of y minus 8% of z is equal to answer 70. சரியா? இப்போ என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், எப்படி எழுதலாம்? 6/100. ஸோ பக்கத்துல x இருக்கு, x போட்டுங்க. பிளஸ் 7/100 பக்கத்துல y இன்டு y போட்டுங்க. மைனஸ் 8/100. ஸோ z இருக்கிறதுனால பக்கத்துல z போட்டுங்க. ஈக்குவல் டு 70. எல்லா இதையும் 100 மல்டிப்ளை 100 கேன்சல் ஆயிருமாப்பா. அப்போ மல்டிப்ளை பை 100. அப்போ எல்லா இதையும் 100 கேன்சல் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆன்சர் 6x minus 7y minus 8z is equal to 7000 வரும். இது நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ என்ன பண்ணியாச்சு, அந்த ஸ்டேட்மெண்ட் ஈக்குவேஷனா மாத்தியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா x plus y plus z equal to 5000. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சாரி, ஸோ இந்த இடத்துல பிளஸ் வரும். சரியாப்பா? ஸோ இந்த இடத்துல பிளஸ் 7. ஓகே, சாரி. சரியாமா? ஸோ அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இங்கே இருக்குது 6x plus 7y plus 8z equal to 35. இது செகண்ட் ஈக்குவேஷன். சரியாப்பா? இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனா இருக்கும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கடைசியா இருக்கு பாருங்க. 6x plus 7y minus 8z equal to 7000. இது நமக்கு என்னது, மூணாவது ஈக்குவேஷனா இருக்கும். அப்ப என்ன பண்ணியாச்சு, 3 ஈக்குவேஷன் ரெடி பண்ணியாச்சு. இந்த 3 ஈக்குவேஷன் தான் மார்க் எக்ஸாம். சரியா இல்லையா? அப்ப என்ன பண்ணியாச்சு, 3 ஈக்குவேஷன் ரெடி பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்தரா வந்து இதை வச்சு நம்ம சம் செய்ய போறோம். அப்போ என்ன பண்ண, 3 ஈக்குவேஷன் மறுபடியும் என்ன பண்ண, கீழே காப்பி பண்ணி இந்த 3 தான் மெயின். இந்த சைடில் உள்ளது எழுதினால தான் 3 கிடைக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி மறந்துடக்கூடாது. இந்த 3 ஈக்குவேஷன் பண்ண சூஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா? இப்போ என்ன பண்ண போறோம், வழக்கமா ரேங்க் மெத்தட்ல என்ன பண்ண போறோமோ அதே மாதிரி ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 3 ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், நம்ம வந்து மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 1 1, அடுத்து 6 7 8, அடுத்து 6 7 minus 8. ஏ மேட்ரிக்ஸ் ரெடி. ஸோ அடுத்து எக்ஸ் மேட்ரிக்ஸ்ங்கிறது வேரியபிள், எக்ஸ் வேரியபிள், ஒய் வேரியபிள், இசட் வேரியபிள். ஸோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 5000, இங்க 35800, இங்க நமக்கு 7000. அப்ப என்ன பண்ணியாச்சு, நமக்கு மேட்ரிக்ஸ் உருவாக்கியாச்சு. ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸை உருவாக்கியாச்சுப்பா. முடிஞ்சா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி என்ன பண்ண உருவாக்க போறோம். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி என்ன பண்றோம், ரெடி பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாமா. 1 1 1 6 7 8 6 7 minus 8. ஸோ அடுத்து பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எழுத போறோம் பாரு. பிங்கிறது கான்ஸ்டன்ட் டேம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து 5000, அடுத்து 35800, அடுத்து நமக்கு 7000. அப்போ என்ன பண்ணியாச்சு, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை உருவாக்கியாச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லீடிங் டயகனல் எலமெண்ட்டுக்கு கீழே உள்ள எல்லா நம்பரையும் 0ன்னு மாற்றணும். கேட்டுதானே? அப்போ நல்லா கவனிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலமெண்ட். இதுக்கு கீழே உள்ள எல்லாத்தையும் 0ன்னு மாற்றும். கரெக்ட்? சரிதானே? எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோ கீழே உள்ள இந்த நம்பரை 0ன்னு மாற்றும், அடுத்து செகண்ட் ரோ கீழே 0ன்னு மாற்றும். சரியா? இதை நம்ம வழக்கமா பண்றது. கரெக்டான மெத்தட் தான், தப்புன்னு கிடையாது. ஆனால் எப்படினாலும் ட்ரை பண்ணலாம், எனக்கு 0 தான் மாறும். சரியா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவேன், நல்லா கவனிச்சு பாரு. இந்த ரோ 2 வச்சு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் 0ன்னு மாற்றிடுறேன். ஈஸியாக எனக்கு வேலை முடிஞ்சிடும்.
முடிச்சட்டா ரோ ஒன்று யூஸ் பண்ணவே இல்லை சரியா. அப்போ என்ன பண்ணுறேன், கீழே உள்ளது வந்து நான் 0ன்னு மாற்றுறேன். இதுக்கான ஆப்ரேஷன் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 ரோ 2 நடுவில் மைனஸ் சிம்பிளாக முடிக்க போகிறேன். ஓகே, நல்லா கவனிச்சு பாரு. இந்த 2 எலிமெண்ட் 0 மாதிரி ரோ 2 யூஸ் பண்ணுறேன். அப்போ இதனுடைய ஆப்ரேஷன் சிம்பிள் நீ செப்பரேட் பண்ணாலே போதுமானது சரியா இல்லையா. அப்போ இதனுடைய ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம், ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். ரோ 1 சேஞ்ச் பண்ண அப்படியே வச்சுக்கோ, 1 1 1 5000. ரோ 2 அப்படியே வச்சுக்கோ, 6 7 8 3 5 800. ஸோ மூணாவது ரோ செப்பரேட் பண்ண அப்படி தானே. 6 - 6 0, 7 - 7 0, -8 ஆன்சர் இஸ் -16. இதோட ஆன்சர் -16 வரும் அப்படி தானே. 7000 -35,800 கழிச்சா -28,800. choosing the leading diagonal. first row first element, second row second element, third row third element. இப்போ நல்லா கவனிச்சு இந்த ரெண்டும் 0 மாட்டி. அப்போ இது மட்டும் 0 மாத்தினா போதுமா. அப்போ இதோட ஆபரேஷன் எழுதுவோமா. so what is the operation, row 2 implies row 2 row 1 நம்பர் வந்து மாத்தி கொடுப்பா. ஸோ மேலே வந்து நமக்கு 6 வந்துடும், இங்கே வந்து 1 வந்து நடுவில் மைனஸ் போட்டுக்கும் சரியா இல்லையா. இப்போ எல்லா இதையும் 6 ஆல் ப்ராடக்ட் இங்கே சைடில் மல்டிப்ளை காட்டுறேன் பார்த்துட்டேவா. எல்லா இதையும் 6 ஆல் ப்ராடக்ட் பண்ணால் வாட் இஸ் ஆன்சர்மா 6. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ 2 அப்படியே ரோ 2 ஆன்சர் எழுதிக்கலாமா. ஸோ ரோ 2 ஆன்சர் அப்படி எழுதிக்கிறேன், 6 7 8 3 5 800 சரியா. அடுத்து இது ஃபுல்லாக 6 ஆல் ப்ராடக்ட் பண்ணுமா. 6 6 6 6 5 30 ஒரு 000 ஓகேவா. ஸோ சைனை மாற்றிருக்கோம், மைனஸ் 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 மைனஸ். ஆன்சர் என்னமா 0, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 5800. இது யாரோட ஆன்சர், செகண்ட் ரோட ஆன்சர். ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் 1 1 1 5000. இங்க செகண்ட் ரோ 0 1 2 5800. தேர்ட் ரோ 0 0 -16 -28 800 ஓகேவா. choosing the leading diagonal, first row first element, second row second element, third row third element எல்லாமே 0 ஆயிட்டா. பர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா இருக்கா இல்லையாப்பா. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ரேங்க் கண்டுபிடிக்கணும் இருக்கா இல்லையா. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஸோ ரேங்க் ஆஃப் ஏ நீங்கள் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு 3 வரும். ரேங்க் ஆஃப் ஏ கமா பி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர், அகெயின் 3 வரும். என்னோட ஆன்சர் யார், அகெயின் 3. அப்போ எல்லாமே சமமாக இருந்தா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு என். எல்லாமே சமமாக இருந்தா the system is consistent, it has unique solution. ஓகேவா, the system is consistent, it has unique solution. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல அடுத்து ஈக்குவேஷன் உருவாக்கணுமா. ஸோ பேக் சப்ஸ்டியூஷன் ஈக்குவேஷன் உருவாக்க சொல்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸ், இது எக்ஸ், இது ஒய், இது இசட் ஈக்குவல் டு கீழே இருந்து மேலே போகணுமா. எக்ஸ் வராது, ஒய் வராது, இசட் போயிடலாமா. ஆன்சர் -16 இசட் இஸ் ஈக்குவல் டு -28,800 அப்படி தானே. ஜீரோக்கு சாரி மைனஸ் மைனஸ் கேன்சல். வாட் இஸ் இசட் ஆன்சர் பற்றி பார்ப்போம், 1800 சரியாப்பா. ஸோ அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்பா பாரு, ஒய். ஸோ ஒய் பிளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 5800. இதோட ஆன்சர் போட்டுருவோமா. ஸோ ஒய் பிளஸ் 2 இன்ட்டு 1800 இஸ் ஈக்குவல் டு 5800. ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா 3600 அப்படி தானே. ஸோ ரைட் போச்சுன்னா மைனஸாக போயிருமா. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5800 மைனஸ் 3600. ஒய்யோட ஆன்சர் ரெண்டையும் கழிச்சு வாட் இஸ் ஆன்சர் பா 2200. ஸோ ஒய்யோட ஆன்சர் ரெடிப்பா. ஸோ அடுத்து இசரோட ஆன்சர் எழுதணுமா இல்லையாப்பா. அப்போ நமக்கு சாரி எக்ஸோட ஆன்சர் வேணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் வாட் இஸ் ஆன்சர்மா 5000. எக்ஸோட ஆன்சர் தெரியாது. ஸோ ஒய்யோட ஆன்சர் 2200 அண்ட் இசரோட ஆன்சர் 1800 ஈக்குவல் வாட் இஸ் ஆன்சர் 5000. இப்போ ரெண்டையும் கூட்டினா வாட் இஸ் ஆன்சர்மா 4000. ரைட்ல போச்சுன்னா மைனஸாக போயிருமா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 5000 மைனஸ் 4000. ஸோ ரெண்டையும் கழிச்சா எக்ஸோட ஆன்சர் 1000. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பாண்டோட ஆன்சர், செகண்ட் பாண்ட், தேர்ட் பாண்ட். இப்போ எனக்கு தேவையான சொல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி சொல்யூஷன் எழுதணும். எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸோட ஆன்சர் 1000, ஒய்யோட ஆன்சர் 2200, இசடோட ஆன்சர் 1800. ஸோ இதான் நம்ம தேவையான ரிசல்ட்.